ஏண்டா லீவு கேட்டால் லீவு இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டா இல்லைன்னு சொல்லுங்கள், தரேன்னு சொல்லுங்கள், தரமாட்டேன்னு சொல்லுங்கள். அது என்னடா அலைய வைக்கிறது? இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலே வேலைக்காரங்களை அலைய வைக்கிறதே உங்களுக்கு ஒரு பொழப்பாக போச்சு. அதில் ஒரு சந்தோஷம் வேறு. அதில் ஒரு மேனேஜர் ஒருத்தன் கிடக்குறான். அது வரைக்கும் ஆஃபீஸில் கிளம்புறது வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பேசி அந்த வேலைகளை வாங்கிப்பான். அந்த இங்கே ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போயிட்டான்னா அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணால் அவனுக்கு எரியும். அவன் வீட்டுக்கு போன அப்புறம் அவனை காண்டாக்ட் பண்ணணுமா, அவனுக்கு ஒரு பிஏ வச்சுட்டு போவான் ஆஃபீஸில். அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுவான். ஏன்டா அவன் ஃபோனை அட்டன் பண்ணுற நீ நம்ம எங்கே போன ஏன்டா அட்டன் பண்ண மாட்டேங்கிற? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? நீயே சம்பளம் வாங்கி தான் வேலை செய்கிறான்னு உள்ளது எண்ணம் உனக்கு மனசுக்குள்ளே இருக்கா இல்லையா? இந்த பொங்கல்னு இல்லை, ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே போதும் இவனுங்களுக்கெல்லாம் முகத்தில் பார்க்க முடியாது. அது வரைக்கும் சிரித்து பேசிகிட்டு இருப்பானுங்க. லீவு வேணும் அப்படின்னு கேட்க போயாச்சுனாங்க அவன் முகம் போகிற போக்க பார்க்கணுமே. ஐயோ ஏதோ இவன் சொந்த கம்பெனி வச்சு நடத்துகிறவ கூட பரவாயில்ல, இந்த நாயே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குது, இது நமக்கு லீவு தர மாட்டேங்குது. என்ன கொடுமைடா இது? உங்கள் கம்பெனிகளில் எப்படி லீவு கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை அலைய வைக்கிறாங்களா? கடைசி நேரம் வரைக்கும் பக்குன்னே இருக்குது. லீவு கிடைக்குமா கிடைக்காதா, ஊருக்கு போயிடுவோமா போக மாட்டோமா, இல்லை இங்கே தான் எல்லாம் கொண்டாடணுமான்னு ஒரு எண்ணத்திலே இருக்க வேண்டியிருக்கு. எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கடா, சீக்கிரமாக பண்ணுங்கடா. சீக்கிரமாக சொல்கிறதுல என்ன குறைஞ்சா போயிடுவீங்க மயிராட்டிகளா?